இந்தியா கூட்டணியோட பிரதமர் யாருன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி கேட்குறாரு. நான் அதே திருப்பி கேட்குறேன், பாஜகவோட பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் வந்து கேட்குறாரு. இல்லை, பாஜகவோட பிரதமர் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது? அதான் 3வது முறையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் பாஜக சொல்லலை, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா கருத்து கணிப்பிலும் உங்கள் பிரதமராக யார் இருக்கணும்னா 70% மேலான மக்கள் எங்கள் பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கணும். அதில் கெஜ்ரிவாலுக்கு ஒருவேளை சிறைக்குள்ளே போன உடனே நினைவாற்றலாம் போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. அதனால் அவர் இப்போ கேள்வி கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான் சொல்றீங்க. ஆனால் உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையும் வந்து பாஜக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிரதமராக மோடி இருக்க. இல்லை, நான் அவரோட கருத்துக்கு கருத்து சொல்ல முடியாதுப்பா. நான் ரொம்ப சின்னவா கருத்து. நாங்கள் ரொம்ப தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசியல் தொண்டர்கள், தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், ஆக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஏன்னா அவர் அளவிற்கு நல்ல திட்டங்களை யாருமே முன்னெடுத்து செல்ல முடியாது. இன்றைக்கி சென்னை எவ்வளவு சொன்னாலும் இந்த விமான நிலையம் விரிவாக்கம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது, திருச்சி எவ்வளோ விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர் தான் வரணும், அவர் தான் வர முடியும். முடியாததை அவர்கள் பேசலாம், முடிகிறத தான் நாங்கள் பேசுவோம். கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து சென்னை எதிர்கட்சியும் குற்றச்சாட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து அதானி அம்பானியை பற்றி பேச முடியும்னா தோல்வியின் பயத்தால் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி குற்றச்சாட்டு. இல்லை, எதிர்கட்சிகள் பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். 10 ஆண்டுகள் மோடிஜி எதுவும் செய்யலைன்னு சொல்கிறதே அவங்க காதையும் கண்ணையும் மூடி இருக்காங்க அப்படின்றது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை மாநகராட்சியை எடுத்துக்கோங்களேன். மாடு முட்டுனா தான் உங்களுக்கு மாடை பற்றி யோசனை வரும், நாய் கடித்தா தான் நாயை பற்றி யோசனை வரும், கொசு கடித்தா தான் கொசுவை பற்றி அவங்களுக்கு யோசனை வரும். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா சாதனையும் விட இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு தடுப்பூசி கொடுத்து இன்றைக்கி கோவிடில் அவர் செய்த உதவியும் சரி, இன்றைக்கி இங்கே இவ்வளவு திட்டங்கள் தான் நான் சொன்னேன். நம்ம நின்று கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் என்றைக்கு நீங்கள் பண்ணீங்க? நீங்களும் தான் விபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்தீங்க. அந்த நேரத்தில் 5 அமைச்சர்கள் இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன லிஸ்ட்டு கொண்டு வந்தீங்க நீங்கள் கொடுங்க, நான் பெரிய லிஸ்ட்டாக கொடுக்குறேன். எங்கள் லிஸ்ட்டு அதோட பெருசாக இருக்கும். அதனால் மோடிஜி அவர்கள் நிச்சயமாக வெறுப்பு அரசியலை கொண்டு வரவே இல்லை. யார் வெறுப்பு அரசியல் கொண்டு வர்றது? யார் நீ கருப்பாக இருக்கன்னு சொல்கிறது? யார் தென்னிந்தியர்கள்னா கருப்பாக இருக்கீங்க, நீங்கள் கருப்பாக இருக்க பிறந்தவன் யார் சொன்னது? யார் வேற்றுமையை கொண்டுறது? முஸ்லீம்கள்னால் நாங்கள் வேறு மாதிரி நடத்துவோன்னு யார் சொல்கிறது? அதே மாதிரி விட ஒதுக்கீடு இன்றைக்கி எடுத்துருவாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்புறது யார்? ஆக மதத்தை வைத்து, சாதியை வைத்து, நிறத்தை வைத்து, மொழியை வைத்து அரசியல் செய்வது இந்தி கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். அல்ல, அவங்களுக்கு வேற்றுமையை பற்றிலாம் பேசுகிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்றைக்கி எங்களது போராட்டம் மிக கடுமையாக தொடரும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.